ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிச்சன் டு கிளீனிங். இன்றைக்கி ஒரு சூப்பரான சைடிஷ் ரெசிபி பார்க்கலாம் வாங்க. முட்டை கிரேவி, அதாவது ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி முட்டை கிரேவி பண்ணலாம் அப்படின்னு நான் ஷேர் பண்ணுறேன். இது சப்பாத்தி, பூரி, ஃபுல்கா அண்ட் பரோட்டா கூட சர்வ் பண்ணுறதுக்கு பக்காவான சைடிஷாக இருக்கும். ஈவன் சாதத்து கூடயும் நம்ம பிசைஞ்சு சாப்பிடலாம். நார்மலாக நம்ம வீட்டில் முட்டை குழம்பு, முட்டை குருமா எல்லாம் செஞ்சுருப்போம். அதுலேருந்து கொஞ்சம் வித்தியாசமாகவும் அதே சமயம் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியும் இருக்கும். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு பேனை சூடு பண்ணிக்கலாம். இதில் 6லேருந்து 7 ஸ்பூன் சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கலாம். அடுத்தது 1 ஸ்பூன் உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. இந்த மசாலாலாம் சேர்க்கும்போது அடுப்பை சிம்மில் போட்டுருங்க. மீடியம்லேயோ ஹைலேயோ வச்சிங்கன்னா மசாலா எல்லாம் கரிஞ்சிடும். இப்போ இது கூடவே வேக வச்ச 3 முட்டை நான் சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு பெரிய உருளைக்கிழங்கு நான் வேக வச்சு இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணியிருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெரிய பீஸாகவே கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப பொடியாக கட் பண்ணிங்கன்னா மசிஞ்சிரும். இப்போ இதை நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அந்த மசாலாவெல்லாம் நமக்கு முட்டையிலையும் உருளைக்கிழங்குலையும் கோட் ஆகிற அளவுக்கு நம்ம வறுத்துக்கணும். பட் அடுப்பை கம்ப்ளீட்டாக சிம்மில் தான் இருக்கணும். நீங்கள் ஹையில் வச்சிடக்கூடாது. இது இப்படியே கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். நடுவில் கலந்து விடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நமக்கு மேலே கோட்டானா போதும். ரொம்ப நேரம் நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அப்புறம் முட்டை ஹார்டாயிரும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. இப்போ இதை வெளியில் எடுத்துட்டு இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் நான் ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். அதே எண்ணெயில் தான் நம்ம இப்போ இந்த வெங்காயத்தை வதக்க போகிறோம். வெங்காயம் நமக்கு நல்லா முருகி பொன்னிறமாக வறுக்கணுன்ற அவசியம் இல்லை. வெங்காயம் நல்லா வெந்து வந்தால் போதும். ஏன்னா இதை நம்ம ஒரு பேஸ்ட்டு தான் அரைக்க போகிறோம். அடுப்பை மீடியமில் வச்சுட்டு நீங்கள் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம மஞ்சள் தூள், மிளகாய் தூள்லாம் சேர்த்துருக்கிறதுனால நீங்கள் அடுப்பில் ஹையில் போட்டிங்கன்னா மசாலாலாம் சீக்கிரமாக கரிஞ்சிடும். அப்புறம் வெங்காயம் ஒரு மாதிரி கருப்பு கருப்பாக தெரியும். ஸோ மீடியமில் போட்டு இல்லை ஹையில் போட்டு வறுக்காதீங்க. சிம்லேயே போட்டுட்டு முடிஞ்ச அளவுக்கு வெங்காயத்தை நல்லா வேக விடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நமக்கு வெந்தால் போதும். இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இது ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா தான் நம்ம அரைக்கணும். அடுத்தது குழம்பு செய்கிற கடாயை சூடு பண்ணிவிட்டு நம்ம வெங்காயம் வறுத்த மீதி எண்ணெயை சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் ஒரு துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 1 அன்னாசிப்பூ, கொஞ்சமாக கல்பாசி இதை சேர்த்துக்கலாம். இதெல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ அது ஸ்பைசஸ்லாம் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதும் இது கூடவே நான் ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா முடிஞ்சளவு சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வெங்காயத்தை நம்ம நல்லா வதக்கணும். இந்த வெங்காயம் நமக்கு நல்ல பொன்னிறமாக முருகி வதங்கணும். அந்தளவுக்கு நம்ம வெங்காயத்தை வதக்கிக்கணும். எப்போவுமே வெங்காயம், தக்காளி எந்த அளவுக்கு நமக்கு வதக்குறோமோ அந்த அளவுக்கு குழம்பு நமக்கு நல்லா திக்காக கிடைக்கும். இப்போ அதை நல்லா வதங்கட்டும். சைடில் நம்ம வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா வெங்காயம், அதை ஆறிடுச்சு. அதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு அது கூடவே ஒரு 10 முந்திரி, 10 பாதாம் சேர்த்துருக்கேன். அடுத்தது 1 கப் தயிர் சேர்த்துருக்கேன். தயிர் புளிக்காத தயிராக எடுத்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா இந்த மாதிரி மைய பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது இருக்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வறுந்துருச்சு. இது கூடவே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நம்ம சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கும்போது ஸ்டவ்வை சிம்மில் போட்டுக்கோங்க. இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம்.
நமக்கு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை வந்து நல்லா போகணும். அதனால சிம்மில் போட்டு நல்லா குக் பண்ணணும். வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா சேர்கிற மாதிரி கலந்து விட்டுக்குங்க. இப்போ பாருங்கள், இதை நல்லா வதக்கியாச்சு. வெங்காயம்லாம் நமக்கு நல்லா முருகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. தக்காளி அதிகமாக வேண்டாம். இது கூடவே ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். சின்ன சைஸ் தக்காளியாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. பெரிய சைஸ் தக்காளியாக இருந்தால் அரை தக்காளி போதும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி தயிர் வேறு சேர்த்துருக்கோம். அப்புறம் கிரேவி வந்து ரொம்ப புளிப்பாயிடும். இதை நல்லா கலந்துட்டு நம்ம வந்து இதை குக் பண்ணணும். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம வேக விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி வந்து நல்லா பிளெண்ட் ஆகி இந்த அளவுக்கு மசிஞ்சு வந்து வேகணும். பாருங்கள், நல்லா சுருண்டு வதங்கிருச்சு. நமக்கு இந்த அளவுக்கு வதக்கினா தான் நமக்கு கிரேவி வந்து திக்னஸ் கிடைக்கும். இப்போ இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி சேர்த்துருக்கேன். அடுத்தது 1 ஸ்பூன் மல்லித்தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலாவெல்லாம் நம்ம நல்லா வெங்காயம் தக்காளி கூட சேர்கிற மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே ஒரு 1/4 டம்ளர் வந்து தண்ணி நான் சேர்த்துக்கிறேன். இந்த மசாலாவோட பச்சை வாசம் போகிறதுக்காக தான் நம்ம தண்ணி சேர்த்து வதக்குறோம். நீங்கள் நிறைய தண்ணி சேர்த்துற வேணாம். ஒரு 1/4 டம்ளர் மட்டும் சேர்த்துட்டு இந்த மசாலாவை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை வந்து நம்ம ஒரு சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து குக் பண்ணால் போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு மேலே வரும். இந்த அளவுக்கு நம்ம மசாலா வந்து நம்ம வதக்கிக்கணும். அடுத்தது நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பேஸ்ட்டு, அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். அதோடவே ஒரு கிளாஸ் தண்ணி வந்து நான் சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரை கழுவிட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. நம்ம அரைச்ச பேஸ்ட் வந்து நல்லா திக்காக இருக்கும். அது கூடவே நம்ம சேர்த்த மசாலா, வெங்காயம், தக்காளி எல்லாம் சேர்ந்து வர மாதிரி நல்லா கலந்து விடுங்க. இந்த மாதிரி எல்லாம் சேர்ந்து வர மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை வந்து நம்ம நல்லா கொதிக்க விடணும். ஸ்டவ்வை மீடியமில் வச்சு நல்லா கொதிக்க விடணும். ஏன்னா நம்ம வெங்காயம் வந்து பாதி தான் வதக்கியிருக்கோம். அதோட தயிர் சேர்த்துருக்கோம். முந்திரி பாதாம்லாம் பச்சையாக தான் சேர்த்துருக்கோம் இல்லையா? ஸோ அதெல்லாம் நம்ம நல்லா குக் பண்ணணும். அதனால் இந்த பேஸ்ட்டை வந்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி போட்டு குக் பண்ணணும். இந்த ஸ்டேஜில் தேவையான உப்பு வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்துட்டு இப்போது வந்து இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம வந்து நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போ 10 நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், நல்லா குக் ஆகிட்டு திக்காயிட்டு இருக்குது. நான் கலந்து காட்டுறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு கிரேவி நல்லா நமக்கு திக்காக வந்துடும். ஏன்னா நம்ம முந்திரி பாதாம்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா? அதனால் நமக்கு நல்லா திக்காக வந்துடும். இதே கன்சிஸ்டன்சி ஓகேன்னா நீங்கள் இது கூடவே அப்படியே நம்ம பாயில் பண்ண எக்கை சேர்த்துட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிக்கலாம். நான் வந்து இதை முட்டை சேர்த்துட்டு இன்னொரு 10 நிமிஷம் வந்து குக் பண்ண போகிறேன். இப்போது இதில் நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா முட்டை, உருளைக்கிழங்கு, அதை சேர்த்துக்கலாம். முட்டையில் வந்து 2 பக்கமும் லைட்டாக வந்து ஸ்லிட் போட்டுக்கோங்க. நடுவில் வந்து நைஃபை வச்சு நடுவில் லேசாக கீறல் போட்டுட்டு சேர்த்துக்கோங்க.
அப்போ தான் அந்த கிரேவி மசாலா எல்லாம் நமக்கு நல்லா கோட் ஆகும். இப்போ இது கூடவே கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக நான் 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா இதை இன்னும் நம்ம ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட போகிறோம். அப்போ தான் அந்த மசாலா எல்லாம் நமக்கு முட்டைக்குள்ளே நல்லா இறங்கும். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்துட்டா இப்போ மூடி போட்டு ஸ்டவ்வை மீடியமில் வச்சு இன்னொரு 5 நிமிஷம் நம்ம குக் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக நமக்கு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம இறக்குனதுக்கப்புறம் இன்னும் நமக்கு திக்காகிடும். ஸோ அவ்வளோதான். ஃபைனலாக கொஞ்சமாக கருவேப்பிலை மட்டும் நான் இந்த மாதிரி 2 பிச்சுட்டு சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி சேர்க்கறதா இருந்தால் நீங்கள் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு லேசாக கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் முட்டை கிரேவி ரெடி. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போடுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப்